இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறில் நுழைந்திருக்கிறோம். மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம் என்பதே ஒருவருடைய உடனிருப்புத்தான் என்றால் அது மிகையாகும். தாமஸ் ஆல்வா எடிசன் நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு பெயர். அவன் சிறுவனாக இருந்த பொழுது அவன் படித்த பள்ளிக்கூடத்திலே அவன் ஒரு டல் ஸ்டூடெண்டாக, மக்கு மாணவனாக கருதப்பட்டான். அவனுடைய ஆசிரியை பல முறை முயற்சி செய்தும் அந்த ஆசிரியர் முடியாமல் ஒரு நாள் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து, உங்கள் மகன் மிகவும் மக்காக இருக்கிறான், அவனால் இங்கே படிக்க முடியாது, பிற பிள்ளைகளுக்கும் அவன் இடையூறாக இருக்கிறான், எனவே அவனை இந்த பள்ளியிலிருந்து நீங்கள் கூட்டிக் கொண்டு போய்விடுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி அவன் கரத்திலேயே கொடுத்து அனுப்புகிறான். அந்த சிறுவனும் தன் தாயிடம் அந்த கடிதத்தை கொடுக்கிறார். அந்த தாய் அந்த கடிதத்தை பிரித்து படிக்கிறாள். அவளுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. என் மகன் மக்காக இருக்கிறானா, அவனுக்கு பாடம் எடுக்க முடியவில்லையா, இது எப்படி என் மகனிடம் சொல்வது என்று படித்தவள் அதற்குள்ள பையன் கேட்டான், என்னம்மா ஆசிரியர் என்ன கடிதம் கொடுத்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது அவள் சொன்னாலாம், மகனே, நீ அந்த பள்ளிக்கூடத்திலே மிகவும் அறிவு கூர்மை உடையவனாக, புத்திசாலியாக இருக்கிறாயா, உனக்கு அவர்களால் பாடம் எடுக்க முடியாதாம், எனவே உன்னை வீட்டிலிருந்தே படிக்க சொல்கிறார்கள் என்று சொல்லி நீ கவலைப்படாதே, நான் உனக்கு பாடப்படுவேன் என்று சொல்லி அந்த தாய் அவனுக்கு ஒரு துணையாக இருந்து பாடத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அந்த தாயினுடைய உடனிருப்பு அவனை மிக பெரிய விஞ்ஞானியாக, இந்த உலகம் போற்றும் விஞ்ஞானியாக உயர்த்தியது காரணம் என்ன? அந்த தாயினுடைய உடனிருப்பு. என் அம்மா என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. இன்னும் ஒரு உண்மையான நிகழ்வு ஒன்று. ஒரு இளம் பெண் இள வயதிலேயே வழக்குரைஞராக படித்து வெற்றி பெற்று ஒரு நீதிமன்றத்திலே பணியாற்றினார். நீதிபதிகளுக்கான தேர்வு வருகின்ற பொழுது அந்த தேர்வையும் எழுதி அதிலும் சிறப்பான முறையிலே அவள் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று அவளுடைய சொந்த ஊரிலே உள்ள நீதிமன்றத்தில் அவள் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். அவளோடு பணியாற்றிய அவளுடைய நண்பர்கள் அவளை பார்த்து கேட்டார்கள், ஃப்ரெண்ட், எப்படி உங்களால் இந்த இள வயதிலேயே இந்த நிலைக்கு வர முடிந்தது? இந்த நிலைக்கு வருவதற்கான அந்த ரகசியம் என்ன என்று அவர்கள் கேட்ட பொழுது அவள் சொன்னாளாம், வாருங்கள், நீதிமன்ற வாயிலில் ஒரு டீயை குடித்து விட்டு அப்புறம் நாம் போகலாம் என்று சொல்லிக்கொண்டே அவள் அந்த நண்பர்களை அழைத்துக் கொண்டு நீதிமன்ற வாயிலில் ஒரு சைக்கிளிலே டீ வைத்து வியாபாரம் செய்கின்ற ஒருவரிடம் அழைத்து போனாள். அழைத்து போய் சொன்னாள், அப்பா 3 காஃபி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். நீதிமன்ற வாயிலில் டீ விற்கின்ற, காஃபி விற்கின்ற ஒருவரை பார்த்து அப்பா என்று கூறுகிறாரே, மரியாதை நிமித்தமாக கூறியிருப்பாரோ என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்குள் வந்தது. அதை உணர்ந்த அந்த இளம் நீதிபதி சொன்னாரா, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எதிர்பார்ப்பது, நினைப்பது என்னவென்று புரிகிறது. ஒரு கேள்வி கேட்டீர்களே, இந்த இள வயதில் நான் இந்த அளவுக்கு உயர்வாக வர காரணம் என்ன என்று. அதற்கு முழு முதல் காரணம் இவர்தான் என்னுடைய தந்தை. மழையிலும் வெயிலிலும் இந்த நீதிமன்ற வாயிலில் நின்று கொண்டு இந்த நீதிமன்றத்துக்கு வருகின்ற சாதாரண மக்களுக்கும் நீதிபதிகளுக்கும் ஏன் வக்கீல்களுக்கும் கூட காஃபி டீ கொடுத்து வியாபாரம் செய்து அதன் மூலமாக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து என்னை உயர்த்தியவர் அவர்தான். நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாது, எவ்வளவு படிக்க முடியுமோ படி என்று சொல்லி உற்சாகம் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கிய என்னோடு இருந்தவர் என் தந்தை என்று அவள் கூறினாளாம். பிரியமான சகோதரனே, சகோதரி, நாம் எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும் இரவில் ஒரு காட்டுப்பகுதிக்கோ அல்லது இருட்டான பகுதிக்கோ தனியாக செல்ல சொன்னால் நம் மனதிலே நறுக்கென்று ஒரு பயம் வரும். தனியாக போக வேண்டுமா? வெளியிலே காட்டிக்கொள்ள நாம் மறுத்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருப்பதை நாம் உணரலாம். பெரும்பாலான மக்களுக்கு ஒரு சில பேர் துணிவோடு போகலாம், ஆனால் பல பேர் ஒரு பய உணர்வு வருவதை பார்க்கிறோம்.
அதே சமயத்தில் நம்மோடு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் நாம் எந்த இடத்திற்கும் துணிவாக போவோம். காரணம், என்னோடு ஒருவர் உடன் வருகிறார். அந்த உடன் இருப்பு நமக்கு ஒரு யானை பலத்தை கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு சாதாரண மனிதனுடைய உடல் இருப்பு நம்ம இந்த அளவுக்கு உயர்த்தும் என்று சொன்னால், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுளுடைய உடல் இருப்பு நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. பிரியமான சகோதரனே, சகோதரியே, முதல் வாசகத்தின் பின்னணி என்ன? இஸ்ராயேல் மக்கள் அடிமைகளாக எகிப்திற்கு கடத்தி போகப்படுகிறார்கள். அங்கே அடிமைகளாக பல நூற்றாண்டுகள் இருக்கிறார். அப்போது இறைவன் மோயிசனை அழைத்து, என் மக்கள் படும் வேதனையை கேட்டேன், எனவே நான் உன்னை அனுப்புகிறேன், நீ அவர்களோடு இருந்து அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தன் உடனிருப்பை அவருக்கு உணர்த்துகிறார். சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோயிசன் கடவுளுடைய உடனிருப்போடு அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். அழைத்துக் கொண்டு வருகின்ற வேளையிலே வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அவரை கடவுள் அழைத்து செல்லவில்லை. மாறாக யோசுவா மூலமாக அவரோடு உடனிருந்து அவரை, அந்த மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து போவதை நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்தபடியாக நீதி அரசர்கள் மூலமாக ஆண்டவர் இருந்து அவர்களை வழிநடத்துகிறார். அந்த நீதி அரசர்களை நியமிக்கிறார்கள். ஆக கடைசியாக வந்த நீதி அரசர் சாமுவேல். இந்த சாமுவேல் 1200 1025 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாள் வரையிலும் அவர் இருக்கிறார். அவர் சாமுவேல் சவுலை மன்னனாக இறைவன் அபிஷேகம் செய்ய சொல்லுகிறார். சாமுவேல் சவுலை மன்னனாக உயர்த்துகிறார். இது நடந்தது 1030வது ஆண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால். 20 ஆண்டுகளிலேயே அவருடைய பதவியை தூக்கி எறிந்துவிட்டு தாவீதை இறைவன் அருள் பொழிவு செய்யுமாறு அழைப்பு விடுக்கிறார். அங்கே தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இளைஞன் சிறுவனை அரசனாக உயர்த்துகிறார். இது நடந்த ஆண்டு 1010ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால். தாவீது அரசனானதும் அவர்கள் அடிமைகளாக இருந்த ஜெருசலேம் மக்களிடமிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து எருசலேமை கைப்பற்றுகிறார். இந்த எருசலேமை கைப்பற்றி தனக்கென்று ஒரு பெரிய அரண்மனையை கட்டுகிறார். அரசாளுவதற்காக ஒரு பெரிய அரண்மனையை அவர் கட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆக ஜெருசலேமை தன்னுடைய அதிகாரத்தின் தலைநகராக, ஆளுமையின் தலைநகராக அவர் உயர்த்த விரும்புகின்றார். இவ்வாறு அவர் அரண்மனை கட்டி வாழுகின்ற வேளையிலே அரண்மனையிலிருந்து பார்க்கிறார், கடவுள் வாழுகின்ற அந்த உடன்படிக்கை பேழையானது இருப்பதற்கு நிரந்தரமான இடம் இல்லாமல் அங்கும் இங்கும் மக்கள் போகுமிடமெல்லாம் தூக்கிக் கொண்டு செல்கின்றார்களே. எனவே இறைவன் வாழ்வதற்காக அவருக்கென்று ஒரு மாளிகையை நான் கட்டுவேன், இறைவனை அங்கே தங்க வைப்பேன், இறைவன் இனிமேல் அலைய வேண்டிய தேவையில்லை, மக்களோடு மக்களாக அவர் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாத்தான் இறைவாக்கினர் கேட்கின்றார். நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டப் போகிறேன். அப்போது நாத்தான் சொல்லுவார், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். வார்த்தையை கவனியுங்கள், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நீ விரும்பிய அனைத்தையும் நீ செய்து முடிக்கலாம் என்று கூறுகிறார். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நீ செய்ய வேண்டியதை நீ செய்து முடிக்கலாம், செய்யலாம் என்று இறைவனை கேட்காமல் இறைவாக்கினர் வார்த்தையை கொடுத்து விடுகிறார். அன்று இரவே ஆண்டவருடைய வார்த்தை இறைவாக்கின் நாத்தானுக்கு வருகிறது. அப்போது அவர் சொல்லுகிறார், நான் சொல்ல வேண்டிய செய்தியை நீ தாவீதுக்கு சொல்லிவிடு. என்ன செய்து கொடுக்கிறார்? ஆடு மேய்த்த உன்னை அழைத்து, நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன், உனக்காக உன் கண் முன்னே உன் எதிரிகளை எல்லாம் அழித்தொழித்தேன், உன்னோடு இருந்து உனக்கு பெரும் புகழ் வரச் செய்தேன். ஏதோ இந்த காலகட்டத்தில் உனக்கு எதிரிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உன் ஆட்சி அமைதியான ஆட்சியாக நீ ஆளுவதற்காக நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன். இதன் மூலமாக நான் தான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேனே ஒழிய நீ எனக்கு கட்ட வேண்டிய தேவையில்லை, உன்னால் கட்டவும் முடியாது, நான் உனக்கு நிலையான நிம்மதியான ஒரு வீட்டை கட்டப் போகிறேன் என்று சொல்லுகிறார். இது சொல்ல வருகின்ற கருத்து என்ன?
தாவீதுடைய பரம்பரை அரசாட்சியானது இறுதி வரை நிலைத்திருக்கும், கடைசி வரையிலும் நிலைத்திருக்கும் என்ற ஒரு உண்மைதான். ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக மீண்டுமாய் அந்த மக்களுடைய பாவ வாழ்க்கையின் விளைவாக பாபிலோனிய அடிமைத்தனம் வந்துவிடுகிறது. மீண்டுமாய் அவர்கள் அடிமைகளாக அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள். இந்த வேளையில் தான் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீண்டும் வருவார்கள். தாவீதின் குலத்திலே மீண்டும் ஒரு அரசன் பிறப்பான். இந்த அரசனுடைய, இந்த மீட்பருடைய அரசாட்சியானது கடைசி வரையிலும் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் இருக்கும் என்ற ஒரு செய்தியை தான் இந்த வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. பிரியமான சகோதரனே, சகோதரி, அதனைத்தான் நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். திருப்பாடல் 89 கூறுவதும் இதுதான். உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன், உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன் என்று கூறி அவருடைய உடன் இருப்பு எப்போதும் தாவீது குலத்து அரச பரம்பரைக்கு இருக்கும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். பிரியமான சகோதரனே, சகோதரி, நற்செய்தி வாசகத்திலே இறைவன் வானதூதர் மூலமாக இறைவன் உன்னோடு இருக்கிறார், உன்னை அவர் ஒரு கருவியாக பயன்படுத்த போகிறார் என்ற செய்தியை தான் மரியாளுக்கு அவர் கொடுக்கின்றார். சொல்லுகிற வார்த்தை என்ன? அருள் மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து. ஒரு சாதாரண பெண்ணை பார்த்து இறைவன் தன் வான தூதரை அனுப்பி இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார். இந்த பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீர்தான். காரணம், கடவுளால் நீ தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், கடவுள் உன்னோடு இருக்கிறார். இதை கேட்டதும் நிச்சயமாக மரியாள் மகிழ்ந்திருக்க வேண்டும், சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வழக்கமாக ஒரு மனிதன் பிற மனிதனை புகழ்ந்தால் நாம் பெருமை அடைகிறோம். நம்ம யாராவது புகழ்ந்து பேசினால் நாம் அவர்களுக்கு ஏதாவது அள்ளி கொடுக்கின்றோம். ஆனால் இங்கே மரியாள் வித்தியாசமான முறையிலே இருக்கிறார். இறைவனே வானதூதர் மூலமாக அருள் மிக பெற்றவளே என்று வாழ்த்தினாலும் அவள் உள்ளம் கலங்கி போயிருந்தது. இது எப்படி நடக்கும்? எனக்கு திருமணமாகவில்லையே, திருமணமாகாமல் எனக்கு இந்த வாழ்த்தொலி எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ என்ற ஒரு கவலை இருக்கிறது. என்ன சொல்ல போகிறாரோ என்ற ஒரு கவலை, கலக்கம் மரியாள் வாழ்க்கையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். வான தூதரும் பேச்சை தொடங்கியவுடன் எங்கே ஏதாவது இடையிலே கேள்வி கேட்டு அதை நிறுத்தி விடுவாளோ என்ற ஒரு பயத்தோடு தான் சொல்வதை போல கடகடகடவென்று அனைத்து செய்திகளையும் ஒரே மூச்சில் சொல்லி முடிப்பதை நாம் பார்க்கலாம். அவர் இந்த சிறிய வாசகத்துக்குள் 7 செய்திகளை கொடுப்பதாக ஒரு ஆசிரியர் கூறுகிறார். இதை கேட்டால் அவருடைய மனநிலை என்னவாகும் என்று உணர்ந்த இயேசு அதிலேயே அவளுக்குரிய விடைகளை கொடுப்பதை போலவே அந்த வாசகம் அமைந்திருப்பதுதான் அதனுடைய உச்சமாக இருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதில் கொடுத்திருக்கின்ற 7 செய்திகள் என்ன? 1, நீ நிச்சயமாக ஒரு குழந்தைக்கு தாயாவாய். 2வது, இது மனித உறவினால் அல்ல, தூய ஆவியின் வல்லமையால் நீ கருத்தரிக்க போகிறாய். 3வது, எனவே நீ பெற்றெடுக்க போகின்ற குழந்தை உன்னுடைய குழந்தையாக இல்லை, அது கடவுளுடைய குழந்தை, கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. நீதான் 4வது அந்த குழந்தைக்கு பெயரிடப் போகிறார். 5வதாக, தாவீதின் வழிமரபினில் இறைவன் அவரை அரசராக உயர்த்தப் போகிறார். 5வதாக. 6வது அவர் கூறுகிறார், இது யாக்கோபின் குடும்பத்தின் மீது இவர் அரசாழ்வார். உன் வயிற்றிலிருந்து பிறக்கப் போகின்ற குழந்தை யாக்கோபின் குடும்பத்தின் மீது அரசாழ்வார். 7வதாக கூறுகிறார், இவருடைய ஆட்சிக்கு முடிவுறாது. இந்த 7 செய்திகளையும் ஒரே மூச்சிலே வானதூதர் சொல்வதை நாம் பார்க்கலாம். இவரெல்லாம் சொன்ன அந்த வான தூதர் மரியாள் என்ன சொல்வாரோ என்ற ஒரு குழப்பத்தோடு இருந்திருக்க வேண்டும். நிச்சயமாக திருமணமாகாமல் ஒரு குழந்தைக்கு தாயாவது என்பது யூத கலாச்சாரத்தில் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. மரியாள் குமரியாக இருந்தாலும் சிறுமியாக இருந்தாலும் அவள் வான தூதரை பார்த்து கேள்வி கேட்கிறாள், இது எப்படி நிகழும்? எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, நிச்சயம் மட்டும் நடந்திருக்கிறது, கணவனோடு இணையாமல் ஒரு குழந்தை பெற்றெடுப்பது என்பது நடக்காத ஒரு காரியம். அப்படி திருமணமாகாமல் குழந்தை பெற்றால் என்னை கொன்று விடுவார்கள். எங்கள் ஊரிலே, எங்கள் நாட்டிலே இது போன்று இந்த ரோமை படையினர் எத்தனையோ இளம் பெண்களை அவர்கள் பாலியல் வன்புணர்வு செய்ததன் விளைவாக அவர்கள் கருத்தாங்கினார்கள்.
யாருக்கு என்று தெரியாமல் அந்த பெண்கள் வளர்ந்ததால் அவர்களை ஊரிலே நடு ரோட்டிலே நிற்க வைத்து கல்லால் இருந்து கொன்றார்கள். இது நான் கண்ணால் கண்ட காட்சிகள். இந்த நிலையில் இந்த வாழ்த்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? எனக்கு என்ன ஆக போகும்? என் வாழ்க்கை முடிந்து விடுமே. நான் தவறு செய்யாமல் இந்த ஒரு கேவலமான ஒரு சாவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை அவள் துணிவோடு எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கேள்வியில் ஒரு நியாயம் இருந்ததை கடவுள் பார்க்கிறார், வானதூதர் பார்க்கிறார். எனவேதான் இது எவ்வாறு நடக்கும் என்பதை மட்டுமல்ல, மாறாக இறைவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும், இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற ஒரு உன்னதமான செய்தியை அவள் முன்னால் வைப்பதை நாம் பார்க்கிறோம். அத்தோடு நின்று விடவில்லை. மேலும் அவர் கூறுகிறார், உனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறேன். என்ன அடையாளம் என்றார், உன் உறவினரான எலிசபெத்தும் வயது முதிர்ந்த நிலையில் கருத்தாங்கி இருக்கிறாள். அவளுக்கு இது 6ஆம் மாதம். இந்த செய்திகளை அவள் கேட்டவுடனே அவள் மறு பேச்சு இல்லாமல், இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அடிபணிகிறாள், தன்னை சரணடைய செய்கிறாள். பிரியமான சகோதரனே, சகோதரி, சரணடைய காரணம் என்ன? இறைவன் என்னோடு இருக்கிறார். அந்த உடல் இருப்புத்தான் அவளை ஆம் என்று சொல்ல வைத்தது. என்ன நடந்தாலும் என் இறைவன் என்னோடு கூட இருந்து என்னை கரமெடுத்து வழிநடத்துவார் என்ற உணர்வுதான் மரியாளை ஆம் என்று சொல்ல வைத்தது. இந்த உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்னை அசிங்கமாக நினைத்தாலும் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை. காரணம், இறைவன் என்னோடு இருக்கிறார். அவர் இந்த துன்பத்தின் முக்காட்டை அகற்றி விடுவார், என்னை கரம்பிடித்து வழிநடத்துவார், என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வுதான் அவளை இந்த முடிவெடுக்க வைத்தது. 4வதாக, இறைவனால் முடியாதது எதுவும் இல்லை, அவருடைய விருப்பத்திற்கு எதிராக என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையில் இறை திருவுளத்திற்கு தன்னை சரணடைய செய்து, அது மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுவதும் அவருடைய திருவுளத்திற்கு உகந்த பிள்ளையாக வாழ்வேன் என்றும் அவளை முடிவெடுக்க வைத்தது அந்த ஆண்டவருடைய உடனிருப்புத்தான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதைத்தான் நாம் பார்க்கிறோம். செய்திகள் எல்லாம் கொடுப்பதெல்லாம் ஆண்டவருடைய உடனிருப்பு. ஆக இறைவன் என்னோடு இருக்கிறார், வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை மரியாளை இப்பேற்பட்ட ஒரு தைரியமான ஒரு முடிவை எடுக்க வைத்தது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்திகள் என்ன? முதலாவதாக, மரியாளை போல நாம் துணிச்சலாகவும் அதே வேளையில் தாராள மனத்தோடும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆகட்டும், உம் திருவுளம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று நம்மை கடவுளுக்கு சரணடைய செய்ய வேண்டும். அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இரண்டாவது, மரியாள் யாருடைய கட்டாயமும் இல்லாமல் சுயமாக முழு மனதோடு இறை திருவுளத்திற்கு அடிபணிகிறாள். அவள் நினைத்திருந்தால் இல்லை என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் இறைவன் அவருடைய மனநிலையை தெரிந்து கொண்டு அவளுக்கு தேவையான விளக்கத்தை கொடுத்ததும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட அவள் முழு மனதோடு அடிபணிகின்றாள். இரண்டாவது. மூன்றாவதாக, என் வாழ்க்கைக்கு இறைவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ என்பதை நாம் அறிய முயல வேண்டும். அன்னை மரியாள் முயன்றாள், எனவே ஏற்றுக்கொண்டாள். எவ்வாறு இறைவன் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தாரோ அதே போல உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையுமே கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய மீட்பு திட்டத்தில் நாமும் பங்கெடுக்க வேண்டும். இந்த திட்டத்தை நாம் உணர்ந்திருந்தோம் என்று சொன்னால், எவ்வாறு மரியாள் ஏற்றுக்கொண்டாரோ அந்த திட்டத்திற்கு, மீட்பு திட்டத்திற்கு அடிபணிந்தாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய அழைக்கப்பட்ட நாம் ஒருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை ஏற்று உணர்ந்து கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக பார்க்கிறோம், திருப்பலியின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையிலும் பல சமயங்களிலே குருவான சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தொடக்கத்திலும் சரி, இறை வார்த்தை முன்னாலும் சரி, தொடக்க உரைக்கு முன்னாலும் சரி, இறுதியில் நம்மை அனுப்புவதற்கு முன்னாலும் குருவானவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாமும் கூறுகிறோம், உம்மோடும் உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எதனை உணர்த்துகிறது? ஆண்டவர் மரியாளோடு மட்டுமல்ல, இறை திருவுளத்தை ஏற்று நடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து வழிநடத்துகின்றார் என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறது என்பதை உணர வேண்டும். அந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு பெருவிழாவை இன்னும் கொண்டாடுவதற்கு 4-5 நாட்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய விழாக்கள் அர்த்தமற்ற விழாக்களாக இல்லாமல், கடவுள் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதற்கு நம்மை நாமே தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் கொடுக்கின்றது.
எனவே பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு சாதாரண மனிதனுடைய உடனிருப்பு நமக்கு யானை பலத்தை கொடுக்கும் என்று சொன்னார். கடவுளே நம்மோடு இருந்து வழிநடத்துகின்ற பொழுது அவருடைய உடனிருப்பு நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை, எப்பேற்பட்ட ஒரு வலிமையை கொடுக்கும் என்பதை உணர வேண்டும். எனவே ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இதை உணராமல் மனம் போல வாழ்க்கை வாழுகின்ற பல பேருடைய வாழ்க்கையில் நாம் அதை உணர்த்துகின்ற மக்களாக, அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்திலே கடவுளை மறந்து கடவுள் பயத்திலே வாழ்ந்து கொண்டு கடவுள் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி கேட்டு வாழுகின்ற காலகட்டத்தில் அவர்களுக்கும் கடவுள் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்த்தி வாழுகின்ற மக்களாக நாம் வாழ்வோம். அவர்களுக்கு முன்னால் சான்று பகருவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர் உடனிருப்பை கொடுத்து நம்மை வழிநடத்தட்டும். அதற்கு தேவையான வரத்தை இறைவன் தர இந்த நாளிலே வருகின்ற நாட்களிலும் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.